எனக்கு ஒரு 2.5 வயசு பிள்ளை இருக்கான். எதையாவது ஒன்று அவன் ரொம்ப கேட்டுட்டே இருந்தானா, ஏதாவது ஒரு சின்ன சாப்பிட்ற பொருளா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப அடம் பிடிக்க மாட்டான். சில விஷயத்து வேணும்ட்டானா அந்த இடத்துல பார்த்துருவான். அதை பார்த்துட்டு வேணும்னு சொன்னானா, நான் வந்து இப்படி எடுத்து அவன் கையில சொல்லுவேன், இந்தா. கொஞ்சம் கோபமா இருக்கும் எனக்கு. ஏன்னா அவன் இதை சாப்பிட்டா நம்ம சாப்பாடை சாப்பிட மாட்டான், பெற்றோர்களுக்கு இருக்கும்ல. அப்படின்னா அவன் என் கையை பார்க்க மாட்டான், என் முகத்தை அப்படி பார்த்துட்டே இருப்பான். கார்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அந்த அவனுடைய பார்வை. இப்படி என்னையே பார்க்கறான். நான் சிரிச்சிட்டு கொடுத்தாதான் அதான் வாங்கிக்கிறான். நான் சிரிக்கிற வரையும் அவன் கண் அந்த பொருள் மேலேயே போல, அவன் கண் என் முகத்து மேலேயே இருக்கு. அப்பா, இந்த பகுதியை வாசிக்கும் போது நான் ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபத்தை நான் செஞ்சேன். என்னன்னா, நீர் கோபமாய் திரள் குவிக்கிற காடைகள் கொடுத்தா கூட எனக்கு வேணாப்பா. நீர் கோபமாய் தருகிற ஆசீர்வாதம் எனக்கு வேணாம், அது ஆசீர்வாதமே இல்ல. நான் கேட்ட அடம் பிடிக்கிறதுனால, அங்க நீங்க வாசிங்க, இறைச்சி வேணும்னு கூடாரத்தின் வாசல்ல நின்று அழுதாங்களாம். கர்த்தர் கொடுத்து பின்னாடியே வாதம் வருது. நம்ம பார்த்திருப்போம் சில விஷயங்களை அடம் பிடிச்சு அப்பா கிட்ட கேட்போம். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அடம் பிடிச்சு வாங்கிட்டோம், அப்பாவும் கொடுத்துட்டாரு, இந்தா சாப்பிடுன்னு. அதுக்கப்புறம் அது எவ்வளவு பெரிய ஆபத்து இருந்துச்சு நமக்கு தெரியல இல்ல. ஆண்டவரே, நீர் அன்போடு கொடுக்கிற மன்னா எனக்கு போதும். அல்லேலூயா. வேலைக்காரன்னா எஜமான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காசு போயிடணும், கூலிக்காரன் தான் அப்படி யோசிப்பான். நீங்களும் நானும் கூலிக்காரனோ வேலைக்காரனோ அல்ல, பிள்ளைகள். 2.5 வயசு புள்ள அம்மா முகத்தை பாக்குது, அந்த முகம் சிரிச்சுட்டே கொடுத்தாதான் அதை வாங்குவேன். நீங்க சிரிக்காத வரையும் அந்த பொருள் நான் வாங்க மாட்டேன். அப்பா கிட்ட இன்னைக்கு ஜெபம் பண்ணுங்க, வாலிப பிள்ளைங்களே கேளுங்க, நான் அடம் பிடிச்சு உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒண்ணும் வேணாம்ப்பா, அன்போடு நீங்க எனக்கு கொஞ்சம் தாங்க.